எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 78வது வீடியோ பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கெல்லாம் தெரியும், சத்குருவோட கர்மாங்கிற புக்கில் பார்ட் 2ல் 9வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். 9வது அத்தியாயங்கிறது பெரிய அத்தியாயம். அதனால் அதோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேற்றுக்கு வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம், பாக்கியை நாளைக்கு பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் நமக்கு நல்லா புரியும். ஓகே, இதில் சத்குரு பதஞ்சலி முனிவரோட யோக சூத்ராவை பற்றி சொல்கிறார். அதாவது நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஆல்ரெடி. அது பதஞ்சலி முனியோட வாழ்க்கை வரலாறுலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை வரலாறு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த பதஞ்சலி முனிவரை நம்ம யோகத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். ஏன்னா பதஞ்சலி முனி தான் இந்த யோக சாஸ்திரம் மொத்தத்தையும் படித்து கரைச்சி குடித்து அதை நமக்கு 8 பாகங்களாக கொடுத்துருக்காரு. அந்த 8 பாகங்கள் தான் அஷ்டாங்க யோகா. அஷ்டான்னா 8, அஷ்டமி 8, 8வது திதி அஷ்டமி. அதே மாதிரி அஷ்டாங்க யோகான்னு சொல்லியிருக்கார். அந்த அஷ்டாங்க யோகத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அந்த மாதிரி 8 விஷயங்கள் சொல்லியிருக்கார். இப்போது நம்மளோட நோக்கங்கிறது பதஞ்சலி முனியோட யோக சூத்திரத்தை பற்றி படிக்கிறது கிடையாது. ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சத்குருவோட புக்கில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால தான் நானும் அதை பற்றி சொல்கிறேன். ஓகேயா? சத்குருவுக்கு ரொம்ப பிடிச்ச முனிகளில் ஒருத்தர் தான் பதஞ்சலி முனி. ஏன்னா யோகா டீச்சராச்சே, சத்குருவே யோகா டீச்சர். யோகா மேலே அவ்வளோ மதிப்பு அவருக்கு. அப்போது இந்த யோக சூத்திரத்தின் தந்தையாகிய பதஞ்சலியும் அவருக்கு இயற்கையாகவே அவர் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது. அதை ஓப்பனாக சத்குருவும் சொல்லியிருக்கார். இது தியானலிங்கத்துக்கு போகிற வழியில் ஈஷா யோகா சென்டரில் இப்படி உள்ளே போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பதஞ்சலி முனியோட உருவத்தை செதுக்கி வச்சுருக்கார். அவ்வளோ தூரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதில் இந்த நியமம் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்கிறதுனால நானும் ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு போகிறேன். வேணும்னா இன்னொரு நாளைக்கு 1, 2, 3 வீடியோக்களில் நான் இந்த பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்தை பற்றி விவரமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா என்னோடய குரு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. நானும் நிறைய புஸ்தகத்தில் படித்து நல்லபடியாக புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு போகலாம். நியமம்னா என்ன? அதாவது ஒரு சாதகனுக்கு, அதாவது முக்தியை தேடி போகிற ஒரு சாதகனுக்கு அவனோட வாழ்க்கையில் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கார். யார்? பதஞ்சலி முனிவர். ஓகே, அதாவது பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, உயிர் வதை செய்யக்கூடாது, பிறன் மனைவியை நோக்கக்கூடாது, கொள்ளை அந்த மாதிரியெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, மற்ற உயிரினங்களை சாகடிக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கார். அதில் 3வது ஆசனாவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. 2.5 மணி நேரம், குறைஞ்சது 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் உட்காந்து தியானத்தில் உட்கார முடிஞ்சால் அதுதான் ஆசன சுத்தி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பிராணாயாமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாடி சுத்தி, பிராணாயாமா இதெல்லாம் ப்ரீதிங் எக்ஸசைஸ். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம உள்ள சுவாசம் எடுக்கிறோம், கும்பகம் பிடிச்சு வைக்கிறோம், அதுக்கப்புறம் வெளியே விடுறோம். அப்போது இந்த உள்மூச்சு வாங்கிறது, மூச்சை பிடிச்சு வைக்கிறது, வெளிமூச்சு விடுறது, இதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. ஓகே, அப்போ சும்மா நம்ம பாட்டுக்கு மூச்சை பிடிச்சிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், அடுத்த செகண்டு டிக்கெட் வாங்கிட்டு மேலே போக வேண்டியதுதான். அதனால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் யோகாலாம் நல்லா படித்து தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கணும். ஓகே, அப்போ இந்த பிராணாயாமங்கிறது என்னது? நம்ம பிராணாயாமங்கும்போது நம்ம பிராணசக்தியை கான்ஷியஸாக மேலே ஏற்ற பார்க்குறோம்.
கான்ஷியஸான புத்தியோட, அதாவது நம்ம பிரக்ஞையோட தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதை எனர்ஜியை ஜாஸ்தி பண்ண பார்க்குறோம். அதுதான் பிராணாயாமா. அடுத்தது பிரத்யாகாரா. பிரத்யாகாரங்கும்போது உள்முகமாக நம்மளை திருப்பணும். உள்முகமாக திருப்பணுன்னா வெளியே அலையிறதெல்லாம் விட்டுட்டு கடவுள் எங்கே இருக்கார், எது ஞானம், எது அறிவு அப்படின்னு வெளியே தேடிட்டு இருக்காம நமக்கு உள்ளேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு உள்முகமாக நம்ம திரும்பி பார்க்கணும். அதுதான் பிரத்யாகாரம். அதுக்கு அடுத்தது தாரணா. இந்த தாரணங்கிறது இந்த ஷைலதாரா அப்படிம்பாங்க. ஷைலதாரானா இப்போ 1 லிட்டர் எண்ணெய் ஒரு பாட்டிலேருந்து இப்படி கீழே ஊற்றுறீங்க, இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுறீங்க. அப்போ எப்படி வரும்? விட்டு வருமா? வராது. ஒரு லைனாக அந்த கண்டெய்னரில் எண்ணெய் தீர்ற வரைக்கும் எண்ணெய் இப்படியே ஒரு லைனாக இப்படி ஒழுகிட்டுருக்கும். அதுக்கு தான் பேர் ஷைலதாரா அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த தாரணா அப்படின்னா நம்ம உள்முகமாக திருப்புறோம்ல, அதில் எந்த பிசுறு தட்டாமல், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராமல் கண்டினியூஸாக நம்ம உள்முகமாகவே திரும்பிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் தாரணை. அதாவது எப்படி தண்ணி அல்லனா எப்படி எண்ணெய் அப்படியே ஒழுகிட்டே இருக்கோ, விட்டு வராமல் ஒழுகிட்டே இருக்கோ, அது மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உள்முகமாகவே திரும்பி நம்ம உள்ளேயே பார்த்துட்ருக்கணும். அதுதான் தாரணை. அப்படி தாரணை செய்யும்போது தான் நமக்கு தியானம் சித்திக்கும். அதை பற்றியெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அப்போ தியானம் சித்திக்கும்போது அடுத்த ஸ்டேஜ் என்ன? சமாதி. சமாதிங்கும்போது என்ன? தியானம் தியானம் செஞ்சு தியானம் நிகழும்போது நான் வேற நீ வேற இல்லை, அதாவது இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே உண்டாகுது. அதுதான் ஞானம் அப்படின்னு பதஞ்சலி முனி சொல்லியிருக்காரு. அதை பற்றி இங்கே சத்குருவும் பேசியிருக்கார். அப்போது சத்குரு எதுக்கு இதை பற்றி இந்த 8ஐயும் இப்போ சொன்னார்னா, நம்ம ஃபிசிக்கல் பாடியில், மென்டல் பாடியில், ஆஸ்ட்ரல் பாடியில் 3 பாடியிலையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த நெகட்டிவ் கர்மாவோட இஃபெக்டை, தாக்கத்தை குறைக்கிறதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சஞ்சித கர்மாவை ஒரு ஜென்மத்தில் தீர்த்து முடிக்க முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் பிராராப்த கர்மாவை நம்மளால் தீர்க்கிறதுக்கு முடியும். அப்போது இந்த பிராராப்த கர்மா தீர்ந்துடுச்சுன்னா அதாவது நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போதே இந்த பிராராப்த கர்மா தீர என்னாகும்? அங்கே ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடம் வரும்போது நமக்குள்ள நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு செகண்டும் எது சரி, எது தப்பு, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டிக்கு பேர் தான் ஞானம். ஓகே, அப்போ ஞானம் வேணும்னா நம்ம இந்த மாதிரி இந்த அஷ்டாங்க யோகாவில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு ஞானம் வரும். அப்போ ஞானம் வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிராராப்த கர்மாலாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பிராராப்த கர்மாங்கிறது இந்த ஜென்மத்துக்கு உண்டான கர்மா. ஓகே, அதை கழிச்சிட்டாலே நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் அதனால நமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம முக்தி கிடைக்கணும்னா நம்ம சஞ்சித கர்மா மொத்தமும் தீர்த்தாகணும். அப்போ சஞ்சித கர்மாவை தீர்க்கிறதுக்கு தான் நம்ம நிறைய ஜென்மங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஆனால் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி 3 பாடிஸ்லேயும் இந்த நெகட்டிவ் கர்மாவோட தாக்கத்தை குறைக்கணும்னா நம்ம அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணணுன்னா என்ன? நிறைய சாதனைகள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும்? இந்த பிராராப்த கர்மா குறைஞ்சிட்டாலே அந்த வெற்றிடத்தினால ஞானோதயம் வரும்போதே என்னாகும்? இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல உடம்பு ரொம்ப வீக் ஆகிடும். அப்போ ஒரு நாள் இந்த எனர்ஜி பாடி மெதுவாக ஃபிசிக்கல் பாடியிலேருந்து கழண்டு மேலே போயிடும். அதுக்கு தான் மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிராராப்த கர்மா முடியும் போது தான் ஒருத்தனுக்கு மரணம் நிகழுது.
அது மட்டும் இல்லை, சத்குரு என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் ஒரு ஆள் மரிக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு ஆள் இறக்கணும். அதாவது நல்லபடியாக வாழ்ந்து ஃபுல் பிராராப்த கர்மாவை கழித்து அவ்வளோ வருஷம் வாழும்போது இந்த ஃபிசிக்கல் பாடி வலிவிழந்து சக்தி இல்லாமல் ரொம்ப வீக்காக போகும்போது இந்த பிராண சக்தி, அதாவது மென்டல் பாடி அண்ட் ஆஸ்ட்ரல் பாடி, இந்த பிராணன் உடம்பை விட்டு வெளியே போகும். அது வந்து ரொம்ப அப்படி தன்னைத்தானே அதை கழட்டிட்டு போயிடும். அதுதான் நல்ல ஒரு மரணம். ஓகே, அப்படி தான் மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் நம்ம தினமும் இந்த பிராரப்த கர்மாவெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோம். படுக்க போகும்போது கராச்சரண கிருதம்பா காயஜம் கர்மஜம்பா ஸ்ரவண நயன ஜம்பா அன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது நைட்டு சொன்னால் அதனால் என்ன ஆகும், நம்மளை அன்னைக்கு செஞ்ச மனசா வாஜா கர்மனா நம்ம தாட்டில் வாக்கில் செய்கையில் இருக்க நெகட்டிவ் கர்மாஸ், நம்ம செஞ்சது தெரிஞ்சு தெரியாமலும் செஞ்ச தப்புகளையெல்லாம் என்னை மன்னிச்சிடு, மகாதேவ சம்போ சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறோம். அப்போ பல விதத்தில் பல லெவலில் நம்மளோட பிராரப்த கர்மாவை முடிக்கிறதுக்கு பார்க்குறோம். அப்படி ஒரு ஆளுக்கு மரணம் வந்தால் அதுதான் சரியான மரணம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ரெண்டாவது இந்த மாதிரி இந்த கர்மாவை எனர்ஜி லெவலில் குறைக்கணுன்னா அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஈஷா கிரியா பண்ணுங்க அப்படிங்கிறார். அதாவது சத்குரு ஆப்பை டவுன்லோட் பண்ணால் அதில் ஃப்ரீயாகவே ஈஷா கிரியா போட்டிருக்கார். நானும் பார்த்தேன், நானும் கொஞ்ச நாள் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் வயசானதுக்கப்புறம் அதை செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு சரியாக வராது, உடம்பு அதுக்கு வணங்காது. அதனால் சின்ன வயசுலேயே இதெல்லாம் செய்யணும். ஈவன் யோகாசனாஸ் கூட 60 வயசு 70 வயசுக்கு மேலே நான் யோகாசனா கற்றுக்க போகிறேன், ஏன்னா இப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது, அதோட முக்கியத்துவம் புரியுதுன்னு சொல்லி யோகா கற்றுக்கினோம்னா நம்ம உடம்பு அதுக்கு வணங்காது. அதனால தான் சின்ன வயசுலேயே இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுல சின்ன வயசுக்காரெல்லாம் அந்த சத்குரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஈஷா கிரியா செய்ய ஆரம்பிங்க. வயசானவங்கள்லாம் அதெல்லாம் புதுசாக செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் என்னோடய வீடியோவை ஒரு 80 வயசுக்கார் ஒருத்தர் பார்க்குறார், கேட்குறார் மனசுக்குள்ளே, வல்சம்மா நான் வந்து இது வரைக்கும் யோகாசனா கற்றுக்கிட்டதில்ல, எனக்கு ஈஷா கிரியாலாம் தெரியாது, 80 வயசில் ஈஷா கிரியா புதுசாக செய்யவும் முடியாதுங்கிறீங்க, அப்போ நான் யோகாசனா கற்றுக்கலாமா? அப்போ அப்படி கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்போ என்னோடய கர்மாலாம் முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் இனிமேல் புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேண்டாம். இனிமேல் நீங்கள்லாம் பண்ண வேண்டியது தியானம், மௌனம், இது ரெண்டையும் கடைப்பிடிச்சாலே போதும். நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் முதலே சொல்லியிருக்கோம். தியானம் பண்ணணும், மௌனம் கடைப்பிடிக்கணும், தனியாக வாழ கற்றுக்கணும், அதே மாதிரி மைண்ட்ஃபுல்லோடு வாழணும், அவேர்னஸோடு வாழணும், விட்னஸ் மோடில் வாழணும். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லியாச்சு. இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு 70 வயசு ஒருத்தருக்கு இல்லைன்னா 80 வயசுனா அந்த 80 வயசில் உங்களோட முக்கால்வாசி பிராரப்த கர்மா முடிஞ்சு போச்சு. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நல்லது கெட்டது நடந்திருக்கும், அது எல்லாமே உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கர்மாவோட எஃபெக்ட் தான். ஸோ இனிமேல் நான் ஸ்கொயர் ஒன்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொன்னேன், நீங்கள் இனிமேல் புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேண்டாம். ஆக மொத்தம் உங்களால் செய்ய முடிஞ்சது ஒரு இடத்துல உட்காந்து தியானத்துக்கு உட்காரணும், தியானம் செய்கிறதுக்கு நிறைய நேரம் செலவிடணும், வாயை மூடிட்டு சைலண்டாக இருக்கணும். இந்த விஷயம் ஏன்னா உடம்பு வந்து இதுக்கு தான் நம்மளை சப்போர்ட் பண்ணும், அதுக்கு மேலே வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களோட பிராரப்த கர்மாலாம் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. இனிமேல் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ரெண்டாவது சத்குருவோட எனர்ஜி லெவலை பற்றி சொல்கிறார். அதாவது அவர் வந்து 25வது வயசில் அவருக்கு ஞானோதயம் கிடச்சிது, என்லைட்மெண்ட் ஆனது 25வது வயசில்.
செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 23 24 அவர் நிறைய வீடியோஸில் அதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது அவர் வந்து அந்த சாமுண்டி ஹில்ஸில் தினமும் மத்தியானம் ஒரு மரத்துக்கடியில் ஒரே இடத்துல போய் தியானம் பண்ணிகிட்ருப்பார். அப்படி தியானம் பண்ணும்போது தான் ஒரு நாள் இவருக்கு அந்த ஞானோதயம் கிடச்சிது. அந்த ஞானோதயம் கிடைக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறாரு. ஆனால் 5-5.5 மணி நேரம் கடந்து போயிருக்கு. அவர் அப்படியே உட்காந்துருக்கார். அவரோட சட்டையிலேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டுது வேர்வை. சட்டையை கழட்டி பிழிஞ்சால் லிட்டர் கணக்கில் தண்ணி வருதான். அதுக்கு அர்த்தம் என்ன? அவரோட எனர்ஜி பாடி அவ்வளோ ஹை லெவலுக்கு போயிடுச்சு. ஓகே, அந்த ஹை லெவலில் உடம்புல ஃபிசிக்கல் பாடியில் அவ்வளோ உஷ்ணத்தை கிளப்பி விட்டுருக்கு. அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக வேர்வையாக மாறி இருக்கு, வேர்வை வந்திருக்கு. அதுதான் சட்டை கழட்டி பிழிஞ்சால் அவ்வளோ லிட்டர் கணக்கில் தண்ணி வருதுங்கிறார். அப்போது சத்குருவுக்கு 25வது வயசில் என்லைட்டன்மெண்ட், அதாவது முக்தி கிடச்சிதான்னா முக்தி கிடைக்கல, ஆனால் என்லைட்டன்மெண்ட்டு ஆயிட்டார். ஞானோதயம் பிறந்தது. அப்போ அந்த ஞானோதயம் பிறக்கும்போது அவரோட ஃபிசிக்கல் பாடியும் அவ்வளோ நேர்த்தியாக வச்சுருந்தார். ஏன்னா அவர் 13 வயசில் யோகாசனா கற்றுக்கிட்டார். ரெகுலராக யோகாசனா பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அதனால் இவ்வளோ எனர்ஜி வெளியே வந்ததுக்கப்புறம் கூட அவரால் இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுது. அப்படி ஃபிசிக்கல் பாடியும் எனர்ஜி பாடியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திருப்பியும் அவங்களால வாழ முடியும். இல்லாட்டினா ஃபிசிக்கல் பாடி அப்படியே துவண்டு போயிடும். மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி ஆவியாக அதிலேருந்து கழண்டுட்டு வந்துடும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம், அந்த 25வது வயசில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரோட நடை, உடை, பாவனை, பார்வை, பேச்சு எல்லாமே மாறிடுச்சான். என்னோடய நடையெல்லாம் மாறிடுச்சு, நான் பழைய மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல அப்படிங்கிறார். அதுக்கு காரணத்தையும் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடியில் நம்ம நெகட்டிவ் கர்மாவை குறைக்க ட்ரை பண்ணும்போது நம்ம சக்ராஸ் எல்லாம் ரீஅலைன்மெண்ட் ஆகும், நம்ம சக்ராஸ் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். அதனால் நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். அது நமக்கே தெரியும், பார்க்குற மற்றவங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய கண்ணோட்டத்தில் நான் பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு மற்றவங்கள்லாம் பார்த்து என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்ட்ரல் பாடியில் நடக்கிற சேஞ்சஸ். ஓகே, ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறார். இப்போது ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய துக்கமான காரியங்கள் நடக்குது. அவரோட சொந்த வாழ்க்கையில், அவரோட ஃபேமிலியில், அவர் இருக்கிற இடத்துல நிறைய நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது. இந்த பேட்ரி வீக் ஆகிடுச்சு, பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. நம்ம தினமுமே மொபைலுக்கு பேட்டரியை சார்ஜ் பண்ணால் தான் அது வேலை பார்க்குது. அப்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒரே மொபைலை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பேட்ரி டவுன் ஆகிடும். அப்போ நம்ம கொண்டு காமிச்சோன்னா ரிப்பேர் பண்ணுற இடத்துல அவன் என்ன சொல்லுவான், பேட்ரி போயிடுச்சு, வேறு பேட்ரி மாற்றணும் அப்படின்பா. ஓகே, அந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அப்படியே நெகட்டிவாகவே நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னா நெகட்டிவாகவே நம்ம காதில் நியூஸ் வருது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா. அப்போ உன்னோட சாதனையெல்லாம் நிறுத்திட்டு நீ கொஞ்ச நாள் பேசாமல் இரு, இல்லையா க்ஷேத்ராடனம் போ, தீர்த்தாடனம் போ அப்படிங்கிறாரு. எதுக்குன்னா இந்த க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம் எல்லாம் போகிறதுக்கு மெயின் அர்த்தமே, அதுக்கு முக்கியமான அதோட அர்த்தம் என்னென்னா, அந்த கோயில்களில் அந்த நல்ல அந்த மாதிரி இடங்களில் நல்ல இடங்களுக்கு போகும்போது அங்கே எனர்ஜி ஹையாக இருக்கும். அப்போது அங்கே போகும்போது நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளையங்கிரி மலையில் இருக்க ஈஷா யோகா சென்டரும்
பெஸ்ட்டு பிளேஸ். உங்களுக்கு எனர்ஜியை சார்ஜ் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப நல்ல இடம் அது. ஏன்னா சத்குரு அதில் தியானலிங்கம் பண்ணி வச்சுருக்கார்ல, அதில் 7 பாகம் இருக்குது. 7 பாகங்கிறது நம்ம உடம்பில் இருக்க 7 சக்ராஸை குறிக்கும். ஸோ அந்த மாதிரி லிங்க பைரவி கோயில் இருக்குது, சந்திரகோட், சூரியகுண்ட், சந்திரகுண்டுங்கிற இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப எனர்ஜி உள்ள இடம். ஸோ நமக்கு மாறி 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 ஏதாவது நெகட்டிவ் நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு சாதனை எல்லாம் பண்ணாமல் அதே வீட்டில் அதே இடத்துல உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் சக்தி மிகுந்த இடங்களுக்கு போய் சக்தியை உள்வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து முக்தியை தேடி எதுக்கு போகிறோன்னா, நம்ம வாழ்க்கை மோசமாக இருக்கிறதுனால இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டோம், நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சிட்டோம். இனிமேல் நமக்கு வேணுங்கிறது உள்முகமாக திரும்புறது, நமக்கு முக்தி தேடுற வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியது, அதை பின்பற்ற வேண்டியது தான் நம்மளோட வேலை அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கர்மா அண்ட் த எனர்ஜி பாடி அட் பர்த். அதாவது நம்ம ஒரு கரு தாயோட கர்ப்ப பாத்திரத்தில் ஒரு கரு வளர்ந்துக்கிட்டே வரும்போது ஒரு 40-48 நாளைக்குள்ளே அந்த மனுஷனாக வரும்போது எவ்வளவு பிராரப்த கர்மா இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இறங்கி ஒரு ஸ்ப்ரிங்கு டைட்டாக காயில் சுற்றி வச்சுருக்க ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி அந்த கருவுக்குள்ளே இருக்குது. எப்போ அந்த கரு வெளியே வருதோ அப்போலேருந்து அதை இறக்குற வரைக்கும் இந்த பிராரப்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? அப்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறதுனால தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருது அப்படிங்கிறார். நல்லதுங்கிறது பாசிட்டிவ் கர்மாவாலேயும், கெட்டதுங்கிறது நெகட்டிவ் கர்மாவாலேயும் வருது அப்படிங்கிறார். ரெண்டாவது, அப்போது சஞ்சித கர்மாவை ஒரு ஜென்மத்தில் யாராலையும் முடிக்க முடியாது, தீர்க்க முடியாது, கணக்கு தீர்க்க முடியாது. ஆனால் பிராரப்த கர்மாவோட கணக்கு தீர்க்க முடியும். அப்படி இந்த பிராரப்த கர்மாவோட கணக்கு தீர்க்கும்போது என்னாகும்? இயற்கையான மரணம் நடக்கும். அதாவது பிராரப்த கர்மா கணக்கு தீரும்போது, சரி இந்த ஜென்மம் எடுத்ததே பிராரப்த கர்மாவை அனுபவித்து முடிக்கிறதுக்கு, அனுபவித்து முடித்தாச்சு. அப்போ என்னாகும்? அதுங்காட்டியும் அந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த ஸ்தூல சரீரம் சக்தி இழந்து போயிடும், சக்தி எல்லாம் போய் அப்போது இந்த பிராணசக்தி இருக்குல்ல, இந்த பிராணசக்தி அந்த ஃபிசிக்கல் பாடியிலேருந்து அதை தன்னைத்தானே கழட்டிட்டு மேலே போயிடும். இது நார்மல் டெத், இது நேச்சுரல் டெத். இப்படி தான் மனுஷங்க சாகணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சில சமயம் துர்மரணம் நடக்குது, சிலவங்களுக்கெல்லாம் துர்மரணம் நடக்குது. அதாவது இப்போ ஒரு ஆள் 90 வயசு வரைக்கும் வாழணும்னு பிளான் பண்ணி வந்திருக்காரு. ஆனால் ஒரு 80 வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அப்போது இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து முடிக்க வேண்டிய காலங்கள் பாக்கி இருக்குது. அப்போ அந்த 10 வருஷமும் அந்த பிராணன் மேலே போகாது, அது அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். சிலவங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதுவும் நல்லதில்லை. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சடனாக திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் சாகிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, இதெல்லாம் துர்மரணம்போம். துர்மரணம்னா நல்ல மரணம் கிடையாது. அதுக்காக தான், அதாவது பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்லியிருக்கார், யார் ஒருவன் மரணத்தருவாயில் இருக்கும்பொழுது என்னை நினைக்கிறானோ அவனுக்கு அடுத்த ஜென்மம் நல்லதாக இருக்கும். அப்போது அதுதான் சொல்லுவாங்க, சாகும்போது சங்கரா சங்கரான்னு கத்தி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு. அதாவது காலம்பூரா கெட்டது செஞ்சுட்டு டெத் பெட்டில் இருக்கும்போது ஐயோ சாமி என்னை காப்பாற்று சங்கரா சங்கரான்னு கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும் இல்லை, காலம்பூரா அவன் தெய்வ பக்தியில் இல்லாமல் நல்லது கெட்டது தெரியாமல் தான்றோன்னித்தனமாக வாழ்ந்துட்டு இருந்தான்னா
அவனுக்கு சாகிற தருவாயில் எனக்கு மரணம் சம்பவிக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அவனுக்கு சங்கரா சங்கரானோ இல்லைன்னா கிருஷ்ணா ராமான்னு கூப்பிட்றதுக்கு தோணாது. அப்படி தோணினா தானே அவனுக்கு அடுத்த ஜென்மம் நல்லாயிருக்கும். அவனுக்கு தோணாது, ஏன்னா அவன் அதுக்காக பழக்கப்படலை. அவன் வாழ்க்கையில் அவனை தகுதியாக்க மாற்றிக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம இப்போவே பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ஸ்லோகம் கூட சொல்லி கொடுத்தேன். அநாயாசேன மரணம் வினாதைனேன ஜீவனம் தேகாந்தே தவ சாநித்தியம் தேகிமே பரமேஸ்வரம். அப்போ அந்த ஸ்லோகங்கள்லாம் இதுவரை நீங்கள் கற்றுக்கிட்டு தினமும் சொல்கிறீங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். இல்லாட்டினா உடனடியாக அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதை எழுதி படித்து ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் சொல்லுங்கள். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு துர்மரணம் இல்லாமல் இயற்கையான நல்ல மரணம் நடக்கும். அப்போ தான் நமக்கு அடுத்த ஜென்மம் வேண்டாம், ஆனால் கூட நம்ம போகிற உலகத்திலேயாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறார். சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த காலத்தில் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அதாவது நிறைய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது, நிறைய புதிய புதிய கருவிகள் கண்டுபிடிக்கிறாங்க, புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கிறாங்க, புதிய அறிவுகள் பகிரப்படுது, அதாவது ஷேர் பண்ணிக்கிறோம். யூடியூப்லாம் போனீங்கன்னா இயற்கை உணவு, பழைய காலத்துக்கு திரும்புதல், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அதனால் நம்மளோட ஆயுசு ஜாஸ்தி ஆகுது. அதனாலேயே இப்போது நிறைய ஊர்களில் பாருங்கள், நிறைய இடங்களில் வயசானவங்க ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகிட்டே வருது. அப்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஃபிசிக்கல் பாடி நல்லா இருக்குது, அதனால தான் ஆயுஸ் ஜாஸ்தி ஆகுது. அதே சமயத்தில் மென்டல் பாடிக்கும் ஆஸ்ட்ரல் பாடிக்கும் இந்த அலோபதியிலேயோ இந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லேயோ எந்த வழியும் சொல்லலை. அதனால் என்ன ஆகுதுன்னா ஆயுஸ் ஜாஸ்தி ஆகுது. அதே சமயத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய புதிய ரோகங்கள், புதிய வியாதிகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகே. இந்த மறதி, அம்னீஷியா, பார்க்கின்சன்ஸ் டிசீஸு, கேன்சர், இந்த மாதிரியெல்லாம் நிறைய புதிய வியாதிகள்லாம் வர்றதுக்கு காரணம் ஃபிசிக்கல் பாடியை நம்ம நல்லா வச்சுக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், பேலன்ஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றோம், அது எல்லாம் பண்ணுறோம். அதே சமயத்தில் எனர்ஜி பாடியை பற்றி யாருமே பாதர்டு இல்லை. அப்போ மென்டல் பாடியும் எனர்ஜி பாடியும் சரியாக இல்லாததுனால தான் ஆயுசு ஜாஸ்தியான கூட அவங்களுக்கு மன நிம்மதி இல்லை. நிறைய பேருக்கு மனநலம் குன்றியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 3 லெவல்லையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி 3 லெவலில்? ஃபிசிக்கல் பாடி லெவலில், மென்டல் பாடி லெவலில், ஆஸ்ட்ரல் பாடி லெவலில் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ தான் நமக்கு சமாதிங்கிற ஸ்டேட்டு கிடைக்கும். சமம்னா என்ன? ஈக்குவல். தீனா என்ன? அறிவு, புத்தி, இன்டலெக்ட். அப்போது இந்த சமாதி ஸ்டேட்டுக்கு வரும்போது இந்த 8 ஸ்டேஜ், அஷ்டாங்க யோகத்தில் 8வது ஸ்டேஜ் தான் சமாதி. அந்த சமாதி யோகத்தில் வரும்போது நமக்கு நான் வேறு நீ வேறன்னு தெரியாது. பார்க்குறது எல்லாமே நானாக தான் இருப்பேன். எனக்குள்ளே இருக்க ஜீவாத்மா தான் மற்ற உயிரினங்களுக்குள்ளும் இருக்குது. சத்குரு சொல்லியிருக்காரு. அந்த மத்தியானம் ஒரு நாள் ஞானோதயம் கிடச்ச அன்னைக்கு அவர் கண்ணு திறந்து சரி ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் போல் இருக்குன்னு வாட்சை பார்த்தா 5.5 மணி நேரம் ஆயிருந்திருக்கு. அப்படியே உட்காந்துருக்கார். அது மட்டும் இல்லை, கண்ணை திறந்து பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்கன்னா தோற்றத்தில் கிடையாது. அதாவது நான் வேறு நீ வேறு இல்லை, நான் தான் நீ தான் நான். அந்த மாதிரி ஒரு மனோநிலைக்கு வரும்போது தான் நமக்கு சமாதி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட ஒரு உயர்ந்த நிலை தான் மகா சமாதி ஸ்டேட். அப்போ இந்த மகா சமாதி ஸ்டேட்டில் என்ன நடக்கும்னா நம்மளே விரும்பி ஃபிசிக்கல் பாடியை, மென்டல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடியை விட்டுட்டு மேலே போகிறோம்.
அதுக்கு பேர் தான் மகா சமாதி. ஓகே. ஸோ அதை இந்த மகா சமாதியோட லெவலை சத்குரு ஒரு அழகாக சொல்கிறார். அதாவது நம்ம வந்து நிறைய பேர் கடற்கரைக்கு போகிறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுறோம், ஆசைப்படுறோம், சந்தோஷப்படுறோம் அங்கே போய் உட்காரும்போது. அதாவது கடற்கரையில் உட்காந்து நம்ம கடலில் வர்ற அலைகளை பார்த்து சந்தோஷப்படுறோம். அதே சமயத்தில் இந்த மகா சமாதிங்கிற ஸ்டேட் என்னென்னா, நம்மளே கடலாக மாறிடுவோம். அதுக்கு பெஸ்ட்டு உதாரணங்கிறது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் காளின்னு நினச்ச மாத்திரத்திலே அவரும் காளியும் ஒன்றாயிடுவார். அதுக்கப்புறம் சுற்றிலும் என்ன நடக்குதுங்கிற எந்த பிரஜையும் அவர்கிட்ட கிடையாது. அதுதான் சமாதி ஸ்டேட், மகா சமாதி ஸ்டேட். மகா சமாதிங்கிறது நம்மளாக பிளான் பண்ணி உயிரை விடுறோம். அதனால்தான் இந்த சித்தர்கள்லாம் ஜீவசமாதியில் இருக்காங்க. அதை பற்றி ஜீவசமாதியை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நிறைய இந்த எனர்ஜி லெவலில் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.